ஹாய்! வணக்கம் உறவுகளே! வெல்கம் டு நர்மதா ஃபைவ் வ்ளாக்ஸ். எங்க போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஹீரோவான பச்சை மயில் வாகரன பார்க்க தான் போயிட்டுருக்கோங்க. வழியில இந்த பிளேஸ் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அதனால சரி அப்படியே வீடியோ எடுத்துட்டே போனேன். ரொம்ப ஹாப்பி நம்ம சூப்பர் ஹீரோ பார்க்க. அதுக்கு முன்னாடி சிதம்பரம் சுவாமிகள் தான் திருப்போரூர் முருகர் கோவில உருவாக்குனவர். அவருடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு அங்க போறது பெட்டர் அப்படின்றதால, அங்க போயிட்டு அதுக்கப்புறம் திருப்போரூருக்கு போயிட்டோம். குளம் பாருங்க. அப்படியே நம்ம சூப்பர் ஹீரோவ பாருங்க. நம்மள அழகா வரவேற்கிறாரு. ம். அதுக்கப்புறம் அங்க கோபுரம் தெரியுது பாருங்க. எல்லாரும் வணங்கிக்கோங்க கோபுரத்த. கோபுர தரிசனம் தான் ரொம்ப சிறந்தது. பார்த்தோனே ரொம்ப ஹாப்பி. கோயில் ரொம்ப ரஷ் இல்ல. ஓரளவுக்கு ரஷ்ஷா இருந்தது. அப்படியே கடகடன்னு ஃபாஸ்ட்டா பொது தரிசனத்திலேயே போயிட்டோம். போயி முருகர பார்க்கணும், பார்க்கணும், பார்க்கணும் ஒரு எக்ஸைட்மென்ட்டோட போனேன். ஏன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் இந்த கோயில் வந்து. நல்லபடியா முருகர தரிசனம் பண்ணிட்டு வெளிய வந்துட்டோம் நாங்க. ரொம்ப அழகா இருந்தாரு வள்ளி தெய்வானை அம்மாவோட. அதுக்கப்புறம் கொடி மரத்துல விழுந்து கும்பிட்டோம். அங்க காவடிலாம் எடுத்துட்டு வந்துட்டுருந்தாங்க. ஆ அன்னைக்கு கொஞ்சம் ரஷ்ஷா தான் இருந்துச்சு. ரொம்ப ரஷ் இல்ல ஆனா. அதுக்கப்புறம் அங்கருந்து ஒரு பார்க்குக்கு போயிட்டோம். ஆ அது வந்து புதுசா போயிருக்கோம். இந்த பார்க் போனதே இல்ல. இது ஒரு டிஃப்ரெண்ட்டா பிளேஸ்ல இருந்தது. பக்கத்துல வந்து டென்னிஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பாப்பாக்கு ஒரே ஹாப்பி ஊஞ்சல் ஆடிட்டு, இந்த அம்மா எல்லா ஒரு கேம் விடாம எல்லாத்துலயும் ஆடுனாங்க. எங்கேயாச்சும் போலாம் போலான்னு சொன்னதால அவள பார்க் கூட்டிட்டு போயி, அங்க ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இங்க பாருங்க. இதுல வந்து பயப்படுவான்னு நெனச்சேன். ஆனா பயப்படவே இல்ல. ஃபாஸ்ட்டா சுத்துனாங்க. பயப்படாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஓகேவான்னு கேட்டா ஓகேன்னிட்டா. அதனால விட்டுட்டேன். ஆனா எனக்கு பயமா இருந்தது. மயக்கம் வந்துருமோ பாப்பாக்குன்ட்டு. ஆ ஜாலியா தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊஞ்சல் எல்லாத்துலயும் ஒரு ரவுண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. அன்னைக்கு டே அப்படியே தான் போச்சு. மறுநாள் வந்து நம்ப அம்பாள், காளிகாம்பாள் சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். காளிகாம்பாள் கோவிலுக்கு போனோம். அங்கருந்து பக்கத்துல மெரினா வந்து பக்கம்ன்றதால, அப்படியே மெரினா பீச் போயிட்டு, அங்க ரொம்ப சூப்பரா ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல கிட்ஸுக்கு வந்து இது மாரி ஒரு 4, 5 இடத்துல வச்சிருக்காங்கங்க. சூப்பரா ரொம்ப அழகா இருந்தது. எல்லாத்துலயும் பாப்பா விளையாடினா. அதுக்கப்புறம் நம்ப அ கோவாக்குலாம் போனா, அந்த நிழற்குடை வச்சு கீழ வந்து வுட்ல வந்து சேர் பண்ணியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு கிளிஞ்சல்ல சேர் மாரி உட்கார்ற மாதிரி, அந்த மாரிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்கங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. இன்ட்ரெஸ்ட்டா இருந்தது. டைம் தான் இல்ல. ஒன்னொன்னுத்துலயும் போக இங்க பாருங்க. அழகா பண்ணியிருக்காங்கல்ல. அதுல உட்கார்ந்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா டைம் இல்ல. சரி, அப்படியே தூரத்துல இருந்து ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. இங்க சேர்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. அங்கருந்து வரவே மனசு இல்ல. யாரெல்லாம் மெரினா பீச் ரீசென்ட்டா போனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.